ஓகே போலாம். சிரிக்காமல் சாமி கும்பிட்றான்னு சொன்னால் சிரிச்சுட்டே இருந்தான். என்னடா கேட்டால் ஸ்கூல் லேட்டாக திறக்கணும் தான் சாமி கும்பிட்ருக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கான். எங்கண்ணாம்மா போகிறோம் ஐயனார் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிளில் பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஐயனார் கோவிலுக்கு சைக்கிள், அமிர்தா ஒரு சைக்கிள், சூர்யா ஒரு சைக்கிளும் போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க. இந்த ஆலமரத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சின்ன வயசில் வந்து இந்த ஆலமரத்தில் தொங்கி விளாண்டுருப்போம் குரங்குட்டி மாதிரி. நீங்கள் இது மாதிரி விளாண்டுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சூர்யாவோட சைக்கிள் பார்த்தா இந்த பள்ளத்தாக்குள்ளே பதிஞ்சிருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்து பிடிச்சி ஜேசிபியெல்லாம் கொடுத்து வந்து தோண்டி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் இப்போ கோவில் இருக்கிற இடத்த பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. கண்ணுக்கெட்டு தூரத்தில் அழகான வயல்களும், இந்த சைடு பார்த்தா கண்மாய்களும் இருக்கிறது. அதுக்கு சென்டரில் நம்ம ஐயனார் கோவில் இருக்கிறது வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்க. ரொம்ப நம்ம ஐயனார் கோவில் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த கம்மாயும் இந்த வயலும் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுதோ. ஒருவேளை இருக்கும். ஐயனாருக்கு ஏற்ற தனி சிறப்பு இருக்க வேண்டாமா என்ன? அங்கே உள்ளே போய் பார்க்குறோம். கோயிலை பார்த்துட்டு பாருங்க, அந்த பாருங்க தெரியுது, அதான் நம்ம ஊர் ஐயனார் கோயில். அங்கே உள்ளே போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் கோயில். அப்புறம் சூர்யாவோட வண்டி வந்து நாங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சூர்யாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலில் இருக்க குதிரையை பார்த்தோன்னா ஒரே ஜாலியாகிடுச்சு. அம்மா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அவன் கட்டின மாலையை தூக்கிட்டு கிளம்பிட்டான். பார்த்தா குதிரையை பார்த்துட்டு கொடுக்கணும், வாமா போகலான்னு சொல்லிட்டான். சரிம்மா போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அமிர்தாவும் வந்துட்டாங்க, எல்லாருமே போகலாம். நேற்று தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அதனால் அந்த யாகசாலையை வளர்த்துருக்காங்க பாருங்க அங்கே. அதுக்கப்புறம் அமிர்தா கூப்பிட்டு இங்கே வாங்கம்மா உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னா. என்னடி கேட்டால் இங்கே வாங்க சொல்கிறேன் அப்படின்னா. சரின்னு போய் பார்த்தா அவள் யாகசாலையில் சைடில் வளர்த்துருந்தக்கூடிய இதை காமிச்சு முளைப்பாரின்னு சொல்லிட்டு இருந்தா. யாகசாலையை பார்த்தாச்சு. அடுத்து கோவிலுக்குள்ளே போகலாமா? ஐயனார் கோவில்னாலே குதிரைலாம் இருக்கும். குதிரையில் இருந்தாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஐயனார் வந்து வெள்ளை குதிரையில் வரான்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இப்போ குதிரையெல்லாம் பார்த்தாச்சு. உள்ளே கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருந்துச்சு. உள்ளே போனோன்னு பார்த்தா அங்கேயும் உள்ளேயும் நிறையா குதிரைலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா குதிரைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே பார்த்தோன்னா இப்படி சுற்றி பாருங்கள், இதுதான் கோயிலோட சுற்றி இப்படி தான் இருந்துச்சு. ப்ளேஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே குதிரைலாம் வச்சுருந்தாங்க. ஐயனார் கோவிலில் எங்கள் ஊரில் வந்து குதிரை எடுப்புக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. குதிரை எப்பப்போ இல்லை எப்போயா இருந்தாலும் சரி, கோயிலில் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வேண்டுதல் வச்சா எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அங்கிட்டு இருந்தால் ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் லேட்டாக திறக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தாங்க. சிரிக்காமல் கும்பிடுங்கடா சொன்னால் கோயில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக திறக்கணும்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க. என்ன குசும்பு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் 2 குதிரை நின்றுச்சுல, அதில் பார்த்தா அம்மா ஒரு குதிரையில் நான் நிற்கிறேம்மா, இன்னும் குதிரையில் நிற்கிறேம்மா சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஃபோட்டோ எடுங்கம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருந்தோம். ஒன்றில் 2 முடிச்சிட்டாங்க. சூர்யா பார்த்து அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தாம்மா, இது என்னோட ரொம்ப ஹைட்டாக இருக்குமா, இவ்வளோ பெருசாக இருக்கு, நான் எப்போம்மா இது மாதிரி வளரணும்னு வேண்டிட்டு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு குதிரை இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தா அமிர்தாவும் சூர்யா பண்ணிட்டு இந்த சைடு எடுங்கம்மா, 2 சைடு கூட குதிரையிலே எடுக்கணுமா எங்களுக்கு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாச்சு ஃபோட்டோலாம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகான க்ரீன் கலராக இருக்கக்கூடிய வயலும் இந்த சைடு கம்மாய் இருக்குது. பார்த்தா அதுக்கு காற்று சருசருன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு, நல்லா இயற்கை காற்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அமிர்தா ஒரு ஃபோட்டோ லாஸ்ட்டு அம்மா இங்கே ஒரு ஃபோட்டோ எடுங்க மாச்சிட்டு தான். எடுத்து முடிச்சுட்டு முக்கியமான பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. நம்ம பிளேஸுக்கு ஆலமரத்தில் தொங்கி விளையாடுற பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அமிர்தா ஒருத்தர் தொங்கிட்டாலும் அம்மா நானும் தொங்கணும் சூர்யா கேட்டுருந்தான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இதில் எப்படிமா தொங்குறதுன்னு கேட்டுருந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு இதில் பிடிச்சி தொங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து கொடுத்துட்டு தொங்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் பிடிச்சி தொங்குடா சொன்னேன். தொங்க சொன்னால் நடந்து ஓடிட்டுருக்காங்க. செம சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அப்படி இல்லைடா அங்கே வாடா சொல்லிட்டு இப்போ அமிர்தா தொங்கிக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சமாக காலை தூக்கிட்டு. அதுக்கப்புறம் அமிர்தா கூப்பிட்டு வா அவன் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இங்கே வாடா அக்கா சொல்கிற மாதிரி பிடிச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து பார்த்தா தூங்கிட்டாங்க அழகா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஜாலி பேசி தாங்கலை, சந்தோஷமாயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அமிர்தா திருப்பி நான் தூங்குறம்மா சொல்லிட்டு தொங்கிட்டே இருந்தான். இப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விளாண்டுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. சூர்யாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு பாருங்கள், முகத்தில் எவ்வளோ சிரிப்புன்னு பாருங்கள். ஐயோ தாங்க முடியல சிரிப்பு, சந்தோஷம். யாருக்கெல்லாம் இந்த விளையாட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு, யாருக்கு இந்த மாதிரி தான் தொங்கிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.